ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் April 24, 2020 இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே வரப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் இன் மலான்கிரி லெஃப்ட் அவுட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரோ புவர் ஸ்கீம்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மலாங்கிரி அப்படின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரிசாவில் இது வந்துட்டு முக்கியமான ஒரு மாயிஸ்ட் ஏரியா. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாகிரஃபி ஆப்ஷனலாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஜாகிரஃபியில் மேப்பில் இந்த பிளேசஸ் ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஈவன் என்சிஆர்டிஸில் கூட வந்துட்டு இந்த மாயிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப வந்துட்டு இந்த மலான்கிரி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன் அடிஷன் டு தட் நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு மாயிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பற்றி எழுதுகிறப்ப எக்ஸாம்பிள்ஸில் மலக்கான்கிரி இந்த பிளேஸை பற்றி கண்டிப்பாக எழுதலாம். சரி, இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் வந்துட்டு ஒரிசாவில் குறிப்பாக வந்துட்டு இந்த மலான்கரியில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் ஏரியாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இந்த பிடிஎஸ் மாதிரியான ஸ்கீம்ஸ் கூட ரீச் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இப்போ அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர இன்னொரு விஷயம் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸில் வந்துட்டு இந்த ட்ரைபல்ஸ் வந்துட்டு வல்னரபிள் செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அண்ட் ஈவன் பிலோ பார்ட்டி லைன் பீப்புள்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன் அடிஷன் டு தட் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு வறுமை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாயுசத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு அந்த ஐடியாலஜி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காசாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் முக்கியமான ஸ்கீம்ஸ் பிடிஎஸ் ஸ்கீம்ஸ்லேருந்து லெஃப்ட் அவுட் ஆனாங்கன்னா இதிலேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அரைஸ் ஆகி அவங்க திரும்ப வந்துட்டு மாயிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு அரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோ புவர் ஸ்கீம்ஸை வந்துட்டு இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மலான்கரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஸ்வயம்பின் அஞ்சால் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ரைவ்டு ஏரியா. அந்த மாயிஸ்ட் இன்ஃபெக்டட் மலான்கரி டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரைபல் ஃபேமிலிஸில் எஸ்பெஷலி போரர் ட்ரைபல் ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஃபுட் செக்யூரிட்டி பிடிஎஸ் ஸ்கீம்ஸில் இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா கர்நாடகா கிவ்ஸ் தேவனஹள்ளி சக்கோட்டா நியூ விங்ஸ். பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்துட்டு எக்ஸாமினேஷனில் எல்லாம் முக்கியம்னு பார்த்திங்கன்னா இந்த சக்கோட்டா அப்படின்றது வந்துட்டு கர்நாடகாவில் குறிப்பாக வந்துட்டு இது ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டட் டேக். இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட்டு. இதுலேருந்து வந்துட்டு எவ்ரி இயர் ஒரு கொஷின் வந்துட்டு கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு ஃபெமிலியரான இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்மளுக்கு இதோட பேசிக்ஸும் முக்கியம், அதையும் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேவனஹள்ளி சக்கோட்டா அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் குறிப்பாக வந்துட்டு எங்கே வந்துட்டு விளைவிக்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்காங்க. அது வந்து தேவனஹள்ளி அண்ட் இன் அடிஷன் டு தட் வந்துட்டு தொதபல்லாப்பூர் ரீஜன்ஸ், இந்த பர்டிகுலர் 2 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு இப்போதைக்கு விளைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு ஒரு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்குக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு தான். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் லட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அந்த திருப்பதி லட்டு அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. அது திருப்பதியில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனுக்கு உண்டான ஒரு டெஃபினேஷனும் கூட. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாகிரபிக்கல் ஏரியா, அதாவது வந்து திருப்பதி மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸோட அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அதாவது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த லட்டுக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் டேக் வந்துட்டு அட்டாச் பண்ணோம். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ரேபிட் ஃபெயிலியர்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த ரேபிட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ்க்கு தான். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைனா கிட்ட இருந்து வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு ப்ராப்பராக சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு சவுத் கொரியாவிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் மாதிரியான கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்டிங் கிட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுக்கு கொரோனா வைரஸ் பற்றி எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் டைரக்ட் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இன்டைரக்டாக அதோடைய ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த கொரோனா வைரஸில் குறிப்பாக இந்த COVID-19 அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த கொரோனா வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வந்துட்டு 2 டெஸ்ட்டு தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக இந்தியாவிலையும் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டு. இது வந்துட்டு எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய பிளட்டை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு மாலிகுலார் டெஸ்ட். இது வந்துட்டு லேப் பேஸ்டு வந்துட்டு டெஸ்ட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேப் வச்சு அவங்க கெமிக்கல் சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிச்சி அதில் வந்துட்டு அந்த வைரஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுற கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இப்போதைக்கு இந்தியாவில் இந்த 2 டெஸ்ட்டுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் அப்படின்றது ஆன்டிபாடிஸ் வந்துட்டு உடம்புல இருக்கா அப்படின்றத தான் வந்துட்டு டெஸ்ட் பண்ண முடிய ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் ப்ராசஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம வீடியோஸில். அதாவது வந்து ஒரு வைரஸ் இல்லைனா ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், இப்போ குறிப்பாக வந்து இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு வைரஸ் ஃபாரின் பார்ட்டிகல் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய உடம்புல என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம உடம்புல இருந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, நம்ம இம்யூனிட்டி லெவலில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் அப்படின்வாங்க. இந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸான ஆன்டிஜன் இந்த வைரஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்புல வந்துட்டு இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ், அதாவது வந்து பிளட் சாம்பிளை வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டான டைம்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த உடம்புல வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆகிருக்கா, அதுலேயும் குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புல இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன தெரியுதுன்னா, நம்ம சொசைட்டியில் இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதிலிருந்து வந்து அவங்க ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது மூலிமா. ஜென்ரலாக இதை வச்சு என்ன சொல்லலாம்னா, நம்ம சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸோடைய எஃபிஷியன்சி வந்துட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூகே மாதிரியான கவர்மெண்ட், அதாவது பிரிட்டன்லேயே வந்துட்டு 30% வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ரேட் இருக்குது இந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டில். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் வந்துட்டு ICMR என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஒருத்தவருக்கு வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மாலிகுலார் டெஸ்ட், அதாவது லேபில் பண்ணக்கூடிய அந்த ரிவர்ஸ் பாலிமரேஸ் டெஸ்ட், அதை வந்துட்டு பண்ணால் தான் வந்துட்டு கன்ஃபர்மேட்டரி பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி ICMR இப்போ வந்துட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டெஸ்ட்டோடைய பேசிக்ஸ் வந்து நம்ம திரும்ப பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பிளட் டெஸ்ட் ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் வச்சு தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்துட்டு சிராலஜிக்கல் என்சைம் லிங்க்டு இம்யூனசென்ட் அசே, இல்லைனா வந்துட்டு எலிசா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டும் இந்த எலிசா டெஸ்ட்டும் ஒன்று தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனில் வந்துட்டு எலிசா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வந்து ஆன்டிபாடிஸ் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் தான். இதில் வந்துட்டு நம்ம குறிப்பாக நம்ம உடம்புல வந்துட்டு ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது தவிர இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாலிகுலார் டெஸ்ட். இந்த மாலிகுலார் டெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா RT-PCR அப்படின்வாங்க. அதாவது வந்துட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரைஸ் பாலிமரைஸ்டு டெஸ்ட் அப்படின்றது. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதாவது வந்துட்டு நெக் ரீஜனில் இருந்து வந்துட்டு ஒரு சளியான அந்த கொரோனா வைரஸ் ரிலேட்டட் அந்த சளி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுவாங்க பேஷண்ட் கிட்ட இருந்து. அது நம்ம தொண்டையிலேருந்து கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள்ஸை வந்து லேப்க்கு சென்ட் பண்ணுவாங்க. லேபில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வைரஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு RNA வைரல் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் அந்த யூனிக் செக்ஷன் ஆஃப் அந்த வைரல் DNA RNA இந்த ஏன்னா வந்துட்டு இந்த கொரோனா வைரஸில் வந்து DNA கிடையாது, RNA மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த RNA அந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குதா அந்த நம்ம கலெக்ட் பண்ண அந்த நேசல் ஸ்வாப் டெஸ்ட்டில் இருந்து அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம் லேபில். அது டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதில் ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்திருந்தாலும் அதை எடுத்து நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம் இது வந்துட்டு கொரோனா வைரஸ் தான் அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மாலிகுலார் டெஸ்ட் லேபில் பண்ணக்கூடியதான் மச்சு வந்துட்டு சொல்லக்கூடிய எஃபிஷியன்சி லெவல் ரொம்ப அதிகம் நம்ம கன்ஃபர்மேட்டரி பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்துட்டு ICMRம் இதை தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டாக வந்துட்டு இந்தியாவில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், த COVID-19 பேரடாக்ஸ் இன் சவுத் ஏஷியா.
ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிகல் வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூவில் ப்ரீவியஸாக வந்துட்டு ஒர்க் பண்ண அந்த ஜேஎன்யூ கேம்பஸோடைய விசி வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இவர் குறிப்பாக வந்துட்டு எக்கனாமிக்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. இவர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு டோட்டலாக சவுத் ஏஷியன் ரீஜனுக்கும் வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸான அதாவது வந்துட்டு யூஎஸ் யூரோப்புக்கும் வந்துட்டு எப்படி வந்து டிஃபர் ஆகுது, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த கொரோனா வைரஸ் அட்டாக்ல அப்படின்னு சொல்லி மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுத் ஏஷியன் ரீஜன் தான் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு அதாவது வந்துட்டு ரீஜன் வைஸாக வந்துட்டு ஸ்மாலர் ரீஜன்ஸாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா நம்மளது வந்துட்டு சவுத் ஏஷியன் ரீஜனில் வந்துட்டு பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதுவும் வந்துட்டு குறிப்பாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு பாப்புலேஷனில் வந்துட்டு சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் 23.4% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த கொரோனா வைரஸ் அட்டாக்ன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1.2% தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுலேயும் 0.5% தான் வந்து டெத்தே ஹேப்பன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு அதாவது குறிப்பாக வந்துட்டு யூஎஸ்ஏலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும் வந்துட்டு இப்போ வேர்ல்டில் டோட்டல் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் 21% வந்துருக்குது. ஆனால் டோட்டல் சவுத் ஏஷியன் ரீஜன்லேருந்தே 23% தான் வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஒரு ஹை பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இருந்து எப்படி வந்துட்டு ஒரு கம்மியான கேசஸ் ரிப்போர்ட் ஆகலாம், இதுக்கு வந்துட்டு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்காரு. அதுக்கு இவரே வந்துட்டு ஒரு ஆன்சரிங்கும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஏஷியன் ரீஜன்ஸில் தான் வந்துட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனும் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் ரேட்டும் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு பசிலிங்கான ஒரு கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 காரணம் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு தப்பாக வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இந்த சவுத் ஏஷியன் ரீஜன்ஸ் அதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம டெஸ்டிங் கிட்ஸே வந்துட்டு கம்மியான அளவில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மேசிவ் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட நம்ம வந்துட்டு அதிகமாக ரிப்போர்ட் பண்ணலையோ அப்படின்ற நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரணங்களை தான் அவரும் முதல் காரணமாக சொல்லியிருக்காரு. ஆனால் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேபி நம்ம வந்துட்டு ஏர்லியராக வந்துட்டு லாக்டவுன் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு இந்தியாவை மட்டும் கிடையாது, இப்போ சவுத் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரீஸில் கூட வந்துட்டு ரொம்ப ரிஜிடான லாக்டவுனை வந்துட்டு ரொம்ப ஏர்லியராகவே அனௌன்ஸ் பண்ணாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக கம்பேர் பண்ணுறப்ப. அதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப லாங்கரான லாக்டவுன் ஃபேஸும் வந்துட்டு கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு மேபி வந்துட்டு ஒரு ஃபீல்டு லெவலில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஏற்படுத்திடுச்சோ, அந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிற கம்மி பண்ணியிருக்கிறது இந்த சவுத் ஏஷியன் ரீஜன்ஸில் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக தெரியல. ஏன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் மூலம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்வை வந்துட்டு அதாவது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்துட்டு ஒரு பெல் ஷேப்டு கர்வ் தான். அந்த பெல் ஷேப்டு கர்வில் வந்துட்டு கேசஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய பீக்கை வந்துட்டு அட்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸுமே வந்துட்டு இந்த லாக்டவுனை வச்சு இந்த கர்வை வந்துட்டு ஃப்ளாட்டனிங் பண்ணி கம்மியாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்துட்டு அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டனிங் ஆஃப் கர்வ் வந்துட்டு அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய ஆர்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது தவிர வந்துட்டு இவர் இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு சவுத் ஏஷியன் ரீஜன்ஸில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரிசர்ச் படி வந்துட்டு இந்த பிசிஜி வேஷன்ஸ் அதாவது வந்துட்டு இந்த வேசினேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்க்கு எதிராக வந்துட்டு கொடுக்குறது. இது தவிர வந்துட்டு சவுத் ஏஷியன் ரீஜன்ஸில் வந்துட்டு மலேரியல் கேசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரிப்போர்ட் ஆகிறதுனால நேச்சுரலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மலேரியாவுக்கு எதிராக வந்துட்டு வேசினேஷன் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இது ஒன்றும். ரெண்டாவது, இந்த பிசிஜி வேசினேஷன் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஈவன் நம்மளுடைய நேஷனல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ்லேயே வந்துட்டு இந்த பிசிஜி வேக்சின் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு நேச்சுரலாகவே இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக வந்துட்டு ஒரு இம்யூனிட்டி கிடைக்குது. அதாவது வந்துட்டு இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கே வந்து டெத் ரேட் கம்மியாக இருக்குது, ஈவன் ரிப்போர்ட்டிங்கும் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, யூரோப்லேயே வந்துட்டு ஸ்பெயின், போர்ச்சுகலை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு. ஏன்னா போர்ச்சுகலில் வந்துட்டு இந்த பிசிஜி வேக்சினேஷன் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரி, எல்லா
எல்லா மக்களுக்கும். ஆனால் வந்துட்டு ஸ்பெயினில் கிடையாது. அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணதில் வந்துட்டு போர்ச்சுகல் வந்துட்டு கம்மியாக தான் பண்ணியிருக்கு ஸ்பெயினை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன்ஸும் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்கோம் இந்த கொரோனா வைரஸில் இருந்து. அதுலேயும் குறிப்பாக அந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது தவிர வந்துட்டு இவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருனா, அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்ன்றது வந்துட்டு இப்போ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்னும் வந்துட்டு இந்த லாக்டவுனை நம்ம அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலிமா பாதிக்கப்படுறது வந்துட்டு பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள். இது வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம எல்லா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு அப்சல்யூட் பாவர்ட்டி லெவல் வந்துட்டு அதிகமாகலாம். இது வந்துட்டு இன்னும் அதிகமாக எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது வந்துட்டு ஜினி கோஎஃபிஷியன்டான ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கிற அந்த டிவைடு வந்துட்டு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். ஏன்னா வந்துட்டு நம்ம நேரோ டவுன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் பீப்புளை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அசாடஸாகவும் அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ஜினி கோஎஃபிஷியன்ட் ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கிற அந்த இடைவெளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஈவன் இந்த வருஷம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனான யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஃபிஷிங் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ் டியூரிங் எ பேண்டமிக். இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சவுத்து சைனீஸ் சீயில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டிக்கலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சவுத் சைனா சீன்றது எங்கே இருக்குது, அதில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை அரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுத் சைனா சீ அப்படின்றது இந்த மேப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனாக்கு ஈஸ்ட்டில் இருக்குது. சைனாக்கு ஈஸ்ட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு ஈஸ்ட் சைனீஸ் சீ இருக்கும். அது கீழே சவுத்தில் இருக்கிறது தான் சவுத் சைனா சீ. இந்த சவுத் சைனா சீயை வந்து பார்டர் பண்ணுறது வியட்நாம் இருக்குது, சைனா இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா தைவான் இருக்குது, அண்ட் தென் ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது, தென் மலேசியா இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஈவன் இந்தோனேஷியா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு இந்த சவுத் சைனா சீயை வந்துட்டு மேரிடைம் பார்டர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ என்ன பிரச்சனைனா இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் கிளியராக இருக்கும். நார்தர்ன் ரீஜனில் இருக்கிறது பார்சல் ஐலாண்ட்ஸ், சவுத்தில் இருக்கிறது ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸ். இந்த ஐலாண்ட்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சைனா வந்துட்டு நிறையா வந்துட்டு மிலிட்ரி வெசல்ஸ் மூலிமா ஆக்கிரமிப்பு பண்ணுது. அது மிச்ச கண்ட்ரீஸ்க்கு அவங்களுடைய சாவர்கிரீன் ரைட்ஸை, ஏன்னா அந்த கண்ட்ரியோடைய ஏரியாவை வந்துட்டு சைனா வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி அது அவங்களுடைய ஏரியாவில் வருது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்சல் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சைனாக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா. ஆனால் வந்துட்டு ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸ் அப்படின்றது சைனா, வியட்நாம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா மலேசியா, அண்ட் தென் ஃபிலிப்பைன்ஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா. இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்றது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஈவன் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லேயும் வந்துட்டு இதை பற்றி எழுதுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு சவுத் சைனா சீயை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கொரோனா வைரஸ் அட்டாக் டைம் பீரியடில் கூட வந்துட்டு சைனா வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸும் வந்துட்டு சைலண்ட்டாக அவங்களுடைய கண்ட்ரியோடைய இந்த நேஷ்னல் ஹெல்த் இஷ்யூஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சைனா வந்துட்டு இந்த சவுத் சைனா சீயில் வந்துட்டு மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸை அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட்டட் ஏரியாஸான ஸ்பாட்லி பார்சல் ஐலாண்ட்ஸ் இதிலெல்லாம் போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுது. இது வந்துட்டு மிச்ச கண்ட்ரிஸை வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்பியூட்டட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியதை இன்னும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பிரச்சனை பண்ணி, அதாவது வந்துட்டு ஆங்கர் அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எபிடமிக் பேண்டமிக் கண்டிஷன்ஸில் கூட வந்துட்டு சைனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணுறது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க சைனீஸ் ஆக்ஷன்ஸை. அதை தான் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு வியட்நாமோடைய ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பார்சல் ஐலாண்ட்ஸ்ன்றது சவுத் சைனா சீயில் நார்தர்ன் சவுத் சைனா சீ ரீஜனில் வரும். அது வந்துட்டு சைனாக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ஏரியா. அந்த ஏரியாவில் போயிட்டு சைனா வந்துட்டு வியட்நாமோட ஷிப், அதுவும் அவங்களுடைய ஃபிஷிங் போட்டை வந்துட்டு சங்க் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய மிலிட்ரி வெசலை வச்சு. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு வியட்நாம் கூட மட்டும் பிரச்சனையை வளர்த்துக்கல இந்த டைம் பீரியடில். ஈவன் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஈவன் பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸான, அதாவது வந்துட்டு நட்டுனா சீ அப்படின்றது வந்துட்டு இந்தோனேஷியன் ஏரியாவில் வந்துட்டு வரும். இதில் ஆல்ரெடி வந்துட்டு சைனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் டிஸ்பியூட்டட் இது இருக்குது. இதுலேயுமே இவங்க மிலிட்ரி வெசல்ஸை கொண்டுட்டு போயிட்டு அவங்களுடைய கோஸ்ட் கார்டு வெஹிக்கல்ஸை வச்சு இந்தோனேஷியன் ஃபிஷிங்
வெஹிக்கல்ஸை போயிட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரச்சனைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், ஃபிலிப்பைன்ஸ் கூடயும் வந்துட்டு இவங்க சும்மா இல்லை, அவங்க கூடயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கெகட்டேரியன் ரீஃப் அப்படின்றதுல வந்துட்டு இவங்களுடைய மிலிட்ரி பிளேனை வந்துட்டு அது மேலே வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது சவுத் சைனா டிஸ்பியூட்டட் ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸுமே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்றதையும் சவுத் சைனீஸ் ரீஜன்றதையும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு வியட்நாம் மாதிரியான கண்ட்ரிஸும் வந்துட்டு யூஎஸ்ஏ கூட சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த சைனீஸ் ஆக்ஷன்ஸை வந்துட்டு ரொம்ப அதிகமாக அப்போஸ் பண்ணுறதே வியட்நாம் மாதிரியான கண்ட்ரிஸ் தான். இதில் வந்துட்டு இன்னும் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்துட்டு இந்த சவுத் சைனா சி டிஸ்பியூட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியன் கண்ட்ரிஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவங்களுடைய ஒரு மிசைல் டெஸ்ட்ராயரை எடுத்துகிட்டு வந்து சவுத் சைனா டிஸ்பியூட் ரீஜனில் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது பேர் தான் வந்துட்டு யூஎஸ்எஸ் மெக் கேம்பல் அப்படின்ற ஒரு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர். இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா வந்துட்டு ஆன்டி சப்மரைன் வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த பர்டிகுலர் கொரோனா வைரஸ் டைம் பீரியடில் இதுக்கு எதிராக வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸுமே ஹெல்த் கிரைசிஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இவங்க பண்ணக்கூடிய நடவடிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸை வந்துட்டு இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, இவங்களுக்கு எந்த வகையிலையும் வந்துட்டு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தலையோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ்க்கு ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் கேனாட் பி ஃபோர்ஸ்டு டு பே வேஜஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் என்ன முக்கியம்னா, அதாவது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் இப்போ வந்து கொரோனா வைரஸ் அட்டாக்னால வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் நிறையா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் கண்ட்ரியில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இதை ஒரு நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் லேபர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏன் வந்து நேச்சுரல் கலாமிட்டின்னு டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அவங்கள எம்ப்ளாய் பண்ணக்கூடிய லேபரர்ஸ்க்கு எந்த சம்பளமும் கொடுக்கணும்னு அனாவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நார்மலான டைம்ஸில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கோடு படி வந்துட்டு ஈவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவர் பிளான்ஸான கோல் தெர்மல் பவர் பிளான்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேபரர்ஸ்க்கு 50% ஆஃப் த வேஜஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு பே பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் லேபர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கொரோனா வைரஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி. இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கே வந்துட்டு சம்பளம் வராது, ப்ராஃபிட் வராது. அப்படி இருக்கிறப்ப லேபரர்ஸ்க்கு எப்படி வந்துட்டு ஒரு வேஜஸ் வந்துட்டு பே பண்ண முடியும்? அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயினாக வந்துட்டு இந்த நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2019 அப்படின்றது முக்கியம். ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு 3 லாவை வந்துட்டு அமல்கமேட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அண்ட் தென் ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1946. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஃபாலோவிங் யூஎஸ் ட்ராஜெக்டரி சேஸ் சைனீஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகளில் வந்துட்டு சைனீஸோடைய எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிற ஒப்பீனியன்லாம் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்தியாவுடைய அந்த பெல் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ட்ராஜெக்டரி அப்படின்றது இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு பெல்ஜியமோடைய கர்வை வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு சைனா மாதிரியான ஒரு பெசிமிஸ்டிக் கண்ட்ரிஸ் அவங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய அந்த கர்வ் வந்துட்டு யூஎஸ் கிராஃபை தான் நோக்கி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு இன்னமும் வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் லெவல் ஆஃப் ரிப்போர்ட்டிங் கேசஸ் வந்துட்டு இன்னும் இந்தியாவில் அரைஸ் ஆகலை. ஏன்னா இந்தியாவில் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆல்ரெடி இருக்குது. இது இனிமேல் தான் வந்துட்டு இதோடைய ரீச் த பிளாட்டியூ, அதாவது அதோடைய பீக்கை வந்துட்டு இனிமேல் தான் வந்துட்டு அட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த டெஸ்டிங்ன்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம். இது தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது சைனாலலாம் வந்துட்டு அவங்க லாக்டவுன் பண்ணப்போ ரொம்ப மேசிவ் லெவலில் வந்துட்டு லாக்டவுன் பண்ணாங்க. அது வந்துட்டு இந்தியாவிலலாம் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸும் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பண்ணக்கூடியதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய கேசஸ் வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியலாக ரைஸ் ஆகிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு சைடில் பிரச்சனை ஏற்படுத்தினாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான யூஎஸ், யூரோப்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான டைம் பீரியடில் கூட அவங்களுடைய க்ரூஷியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்து ஃபாலோ பண்ணணும், இல்லைனா எக்கனாமியில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், DRDO டெவலப்ஸ் மொபைல் வைராலஜி லேப். ஸோ இந்த ஆர்டிகல் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் பெரிய அளவில் வந்துட்டு கண்ட்ரியில் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வந்துட்டு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது இன்னுமுமே ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டிஜினஸாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜின்றது ஒரு மொபைல் டெக்னாலஜி. அதாவது வந்துட்டு இந்த வெஹிக்கிளை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இனாகிரேட் பண்ணியிருந்தார். இந்த லேபுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வைரலாஜி ரிசர்ச் அண்ட் டயக்னோஸ்டிக் லெபார்ட்டரி, அதாவது வந்துட்டு MVRDL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெவலப் பண்ண ஆர்கனைசேஷன் DRDO மட்டும் கிடையாது. இது கூட வந்துட்டு ESIC ஹாஸ்பிட்டல், இது வந்து ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க 2 பேரும் வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்துட்டு இந்த லேப் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லேபில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு வைரஸ் டெஸ்டிங்கை மட்டும் டயக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இது தவிர வந்துட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸு அதை டெவலப் பண்ணுறதுக்கான இந்த கன்வலசன்ட் பிளாஸ்மா டெரைவ்டு தெரப்பிஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஈவன் வேஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸும் வந்துட்டு இங்கே பண்ணி ஃபர்தராக கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுற அளவுக்கு இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதனால தான் வந்துட்டு இது இண்டிஜினஸ் டெக்னாலஜியான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காலமில் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். அதுலேயும் வந்துட்டு இந்த லேபோடைய பேர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. MVRDL அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேர்ம்ஸ் வேணால் சொல்லலாம். அதில் ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொரோனா வைரஸ் டயக்னோஸ்டிக் கிட் அப்படின்னு சொல்லலாம். இன் அடிஷன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதான கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் கம்யூனிட்டி ப்ரைஸஸ் வில் ட்ராப் சப்ஸ்டான்ஷியலி இன் 2020 வேர்ல்டு பேங்க். ஸோ பேசிக்கலாக இது வந்துட்டு எக்கனாமிக் செக்மெண்ட்டில் வந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் வேர்ல்டு பேங்க் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஏப்ரல் கமோடிட்டி மார்க்கெட்ஸ் அவுட்லுக், அதாவது கமோடிட்டி மார்க்கெட்ஸ் அவுட்லுக் இஸ் பப்ளிஷ்டு பை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேர்ல்டு பேங்க்கை தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுது. அதில் அவங்க குறிப்பாக இந்த தரம் பப்ளிஷ் பண்ண இந்த ஏப்ரல் மந்த்லி அவுட்லுக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கமோடிட்டி ப்ரைஸஸ் வந்துட்டு விலைவாசி ரொம்ப கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த எனர்ஜி அண்ட் மெட்டல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோடைய விலைகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் வேர்ல்டு லெவலில் எல்லா லெவல்லையுமே. அதனால் வந்துட்டு இதோடைய ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. இது தவிர இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸில் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் நடந்திருக்கிறதுனால, அதாவது லாக்டவுனால் வந்துட்டு நிறையா வந்துட்டு இப்போ ஒரு கண்ட்ரிஸ் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிஸ் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இந்த குரூஷியல் சப்ளை செயின்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஒரு ரா மெட்டீரியலை வந்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு செயின் வந்துட்டு இப்போ டிஸ்டர்ப் ஆனதுனால வேர்ல்டு லெவலில் வந்துட்டு இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு பேங்க் வந்து இப்போ காஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்பாட்லி பார்சல் ஐலாண்ட்ஸ்லேருந்து தான் செட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ், இது கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸாக வந்துட்டு இன்னையிலேருந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டெமோ வெர்ஷன் தான். இன்னுமே வந்துட்டு இதோடைய பெய்டு கோர்ஸ், அதாவது வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு லிமிடெட் பீரியட் ஆஃபராக வந்துட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 299 rupees, 3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு 749 rupees, 6 மந்த்ஸ்க்கு 1399 rupees. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஃபுல் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு எந்த அளவில் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரியஸும் வந்துட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கு தனியாக வந்துட்டு டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் மூலிமா வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தவிர வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணக்கூடிய இந்தியா அந்த மேப் த்ரூ ஆன்லைன் கோர்ஸ் சீரியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா UPSC எக்ஸாமினேஷனை வந்து டார்கெட் பண்ணி மெயினாக பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். TNPSC எக்ஸாமினேஷனுக்கு இந்தியன் மேப் சீரியஸாக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இதில் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் இங்கே கொடுக்கக்கூடிய நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.